Welcome to SSC Max Academy, current affairs of 13th October 2023. Who create a national record in 100 meter? Okay, so Manikanta அப்படின்றவர் தான் வந்து 100 மீட்டர்ல 10.3 seconds 3 secondsல கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மணிகண்டா அப்படிங்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which scheme aims to enhance the quality of education for scheduled caste students in India? Okay, so the scheme name is STRESTA. Okay, so STRESTA அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா scheme for residential education for students in high school in targeted areas. Okay, so இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் they will government. Okay, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் பிலாங்கிங் டு எஸ்சி கேட்டகரி, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு they will provide the fees, okay, for them to study in the private school. Okay, அவங்க private schoolல படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, they will provide the credit. Okay, so next பாருங்க, which national cyber security exercise was organized by the National Security Council Secretariat for Government Organization? Okay, so இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பேரு பாரத் NCX. Okay, so next, when is the World Mental Health Day observed? Okay, so இந்த மாதிரி செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல இந்த மாதிரி நிறைய டேஸ் வருது. ஸோ யூ ப்ரிப்பேர் ஒன் சார்ட் ஃபார் திஸ். ஸோ ஃபோர்த் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் தான் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, வேர் வாஸ் த மீட்டிங் ஆஃப் PDG ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹெல்ட் வேர் இந்தியா வாஸ் வெல்கம்ட் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்மகோபியல் டிஸ்கஷன் குரூப்? ஓகே, ஸோ இந்த பார்மகோபியல் டிஸ்கஷன் குரூப், ஓகே, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 நேஷன்ஸ் வந்து 2 நேஷன்ஸ் அண்ட் 1 யூனியன் வந்து இதுல மெம்பரா இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, USA இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த பார்மகோபியல் டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் மேனுஃபேக்சரிங் அ மெடிசன், அந்த மெடிசன் வந்து நீங்க இப்ப யூரோப்ல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஜப்பானுக்கு பண்ணீங்கன்னா ஜப்பானுக்கு மட்டும் தான், ஏன்னா இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் நேஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸோ இந்த ஸ்டாண்டர்டை வந்து இப்போ அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் த மேனுஃபேக்சரர்ஸ் as well as for the consumers இவங்களுக்கும். ஸோ அதான் இந்த பார்மகோபியல் டிஸ்கஷன் குரூப். இந்த குரூப்ல இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு கேட்கறாங்க, ஹைதராபாத்ல நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே இதுல என்னவா தான் இருக்காங்கன்னா அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன் விச் ஸ்டேட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரிங் லான்ச்டு த A-HELP program. ஸோ A-HELP அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடேட்டட் ஏஜென்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ், ஓகே, டிசீஸ் கண்ட்ரோல், அனிமல் டேகிங், இதெல்லாம் யார் வந்து எஃபிஷியண்டா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிடேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் லான்ச்டு ஸ்டேட் கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப் டு இன்க்ரீஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி இன் இம்ப்ரூவிங் சர்வீஸ் டெலிவரி? ஓகே, ஸோ ஸ்டேட் இஸ் டெலிவரிங் சம் சர்வீஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்றாங்க மக்களுக்காக. ஸோ இதுதான் சர்வீஸ் டெலிவரி. ஓகே, ஸோ இதுல இமர்ஜிங் டெக்னாலஜிஸை வச்சு நம்ம வந்து இன்னும் என்ன வந்து அதிகப்படுத்தலாம், இன்னும் எப்படி எஃபிஷியண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ ஸ்டேட் கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப், கெப்பாசிட்டி பில்டிங்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இ-கவர்னன்ஸ் டிவிஷன். ஓகே, NEGD இவங்க தான் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who was conferred a honorary doctorate by Jawaharlal Nehru University for a pivotal role in fostering stronger India-Tanzania relation? ஓகே, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சமியா சுலுஹு. ஓகே, ஸோ இந்த சமியா சுலுஹுன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் டான்சானியா. ஸோ JNU யூனிவர்சிட்டி வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு டாக்டரேட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ ஹானரி டாக்டரேட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த
8th BRIC International Competition Conference from 11th October to 13th October. ஸோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, காம்படிஷன் கான்ஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம இருக்கோம். ஸோ காம்படிஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் யூ ஹாவ் டு லேர்ன் திஸ். ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மேலா ஆர்கனைஸ்டு பை SFAC taken place. ஓகே, ஸோ நியூ டெல்லியில இது நடந்தது. ஸோ நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 14th October 2023. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இது பாருங்க. ஃபர்ஸ்ட், which tennis player will return to play in the Grand Slam tennis at the Australian Open in January? Okay, so யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால். ஸோ நெக்ஸ்ட், which state has launched லேக் லடிக்கி யோஜனா? ஓகே, ஸோ எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லேக் லடிக்கி யோஜனா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் சைல்டு வந்து பர்த் அப்ப அண்டர் தி ஸ்கீம் தே வில் கிவ் 5,000 rupees. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா, அந்த கேர்ள் சைல்டு வந்து ஸ்கூல் என்ரோல் பண்ணாங்க அப்படின்னா 6,000 rupees தே வில் கிவ். ஓகே, ஸோ 7th standard வரைக்கும், அப் டு 7th standard அவங்க போனாங்கன்னா தே வில் கிவ் 7,000. தென் காலேஜ் ஹையர் எஜுகேஷன் என்ரோல் பண்ணாங்கன்னா the state will give 8,000. So this is லேட் லடிக்கி யோஜனா. எந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which probe of NASA collects data about sun's charged particle winds and magnetic fields? ஓகே, பார்க்கர் சோலார் ப்ரோப். ஓகே, ஸோ சன் இங்க இருக்குன்னா இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் தான் இப்போ வந்து சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியர்ல இருக்க ஒரே ஒரு சேட்டலைட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ரோப் பார்த்தீங்கன்னா பார்க்கர் சோலார் ப்ரோப் தான். இப்போ நம்ம ஆதித்யாலாம் லெக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்கு, இங்கே தான் இருக்கும். ஆனால் ஸோ இது மட்டும் தான் பக்கத்தில் இருக்கு. சரிங்களா? ஸோ தட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, which scheme recognizes and honors the candidates who have completed the training under programs of Skill India? ஸோ ஸ்கில் இந்தியாவில் நம்ம நிறைய என்ன பண்ணாங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு கான்வெகேஷன் மாதிரி தே கண்டக்ட். ஓகே, ஸோ அது பேர் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அது பேர் கௌஷல் கான்வெகேஷன். ஸோ நெக்ஸ்ட், வென் இஸ் த வேர்ல்டு சைட் டே அப்சர்வ்டு? ஓகே, ஸோ 12th October தான் பண்றோம். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு டியூ அட்டென்ஷன் டு பிளைண்ட்னஸ் அண்ட் விஷன் இம்பேர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இயரோட தீம் என்னன்னு பாருங்கன்னா லவ் யுவர் ஐஸ். ஓகே, ஸோ லவ் யுவர் ஐஸ் அட் ஒர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who is the solar man of India? So these type of questions may come. ஸோ யார் வந்து சோலார் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேத்தன் சொலங்கி. ஓகே, ஸோ இவர் தான் வந்து சோலார் மேன் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் எனர்ஜி ஸ்வராஜ் மூமெண்ட். ஓகே, ஸோ எனர்ஜி ஸ்வராஜ் மூமெண்ட்டோட ஃபவுண்டர் வந்து சேத்தன் சொலங்கி. ஸோ இவரை சொலங்கி. ஸோ இவரை நம்ம என்னன்னு சொல்றோம், அதனால சோலார் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வேர் ஹாஸ் த 19th P20 summit taken place? ஓகே, ஸோ எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who launched the trailer of K2B Bharat High Home series? ஓகே, ஸோ இந்த KTB பாரத் ஹை ஹோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்குல்ல 1500லேருந்து 1947 வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கார்ட்டூன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which autonomous body has been established by the government for youth development? Okay, so இது என்னன்னு கேட்டாங்க, மேரா யுவா பாரத். ஓகே, so next, which country signed MOU between digital solution implemented at population scale for digital transformation? Okay, so for எந்த country அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாப்புவா நியூ கினியா. ஸோ இவங்க தான் இந்தியாவும் பாப்புவா நியூ கினியா இவங்க சேர்ந்து தான் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 15th October 2023. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ who has been nominated for the Men Athlete of the Year Award 2023? ஸோ நீரஜ் சோப்ரா தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த இந்தியாஸ் ரேங்கிங் இன் த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்? ஓகே, ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்கிங்
okay, 111th. So out of 125 countries. Okay, so இது வந்து கொஞ்சம் போரான ரேங்க் தான். ஏன் பாத்தீங்க அப்படின்னு ஏன்னா பாத்தீங்கன்னா 107th ரேங்க் இருந்தது. ஓகே, ஸோ எந்த இயர்லன்னு பாத்தீங்கன்னா 2022ல இருந்தது. ஸோ நெக்ஸ்ட், who has been recognized as one of the world best employers. ஓகே, ஸோ எங்கன்னு யார் கண்டக்ட் பண்ணா இந்த சர்வே பார்த்தீங்கன்னா ஃபார்பீஸ் வேர்ல்டு பெஸ்ட் எம்ப்ளாயர் லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்டிபிசி லிமிடெட் தான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயர். இந்தியாவிலே இது மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 700 ஃபர்ம்ஸில் ஸோ 261st ரேங்க் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் குட் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, whereas the 5th event of Women and Water dialogue series takes place on the occasion of International Day of Girl Child. Okay, so women and water, women on water. Okay, so in the water conservation la, so women oda role enna, okay, what is their importance அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எங்க வந்து இது நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரயாக்ராஜ் தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who participated as the governor of World Bank in 108th meeting of the Development Committee of Plenary in Marrakech, Morocco. ஓகே, ஸோ இது மொராக்கோல நடந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு பேங்க். ஓகே, ஸோ மீட்டிங் ஆஃப் வேர்ல்டு பேங்க்ல ஸோ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம், கவர்னரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் போர்ட்டல் ஹாஸ் பின் லான்ச்டு பை த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், MDonor. ஓகே, ஸோ இதோட போர்ட்டல் பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட போர்ட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வட்டர் சம்பக் சேது போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்கு தான் இந்த போர்ட்டல். இந்த மாதிரி மானிட்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டா வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் விச் மிஷன் INS Sagardwani embarked a 2-month-long journey from South Jetty to South Naval Command, Kochi. Okay, so அந்த மிஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சாகர் மைத்ரி மிஷன் 4. So next, where was the 8th BRICS International Competition Conference 2023 held? Okay, so எங்க நடந்ததுன்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, who chaired Chindan Shivir with industrialists on unleashing the power of Indian manufacturing industry. ஓகே, ஸோ இது யார் வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூஷ் கோயல் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who inaugurated the 141st International Olympic Committee session at Geo World Center in Mumbai. ஓகே, ஸோ நம்ம ஹானரபிள் PM தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை இனாகுரேட் பண்ணியிருப்பாங்க.